வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நஸ்ரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மாபெரும் தருணம், இந்த அருமையான நன்னாளை தந்த பரலோக தேவனுக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அந்த புனித திருத்துவத்துக்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்திவிட்டு, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற காரணங்கள் என்ன? ஒரு காரணம் இருக்க வாய்ப்பே இல்லை, பல காரணங்கள். ஏன்னா கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திற்கு அனுப்பும் முன்பே பல திட்டங்களை நம்மோடு கூட கலந்து பேசி ஆலோசித்து நாம் யாவரும் ஒளிவிளக்குகளாய் இருக்கும் அந்த காலங்களில் பேசி இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த தெய்வீக திட்டம், அந்த தெய்வீக காரணங்கள் எல்லாம் நாம் இருதயத்துக்குள் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியம் ஆகும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நினைவூட்டுகிறேன். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா, இப்ப ஆண்டவருடைய தெய்வீக திட்டமும் ஆண்டவருடைய தெய்வீக என்ன சொல்றது, தெய்வீக காரியங்களும் நமக்குள் புகுத்தப்பட்டிருந்தால் உலகம் ஏன் இப்படி இருக்கிறது? இப்படி நம்ம கேட்டோம்னா அவங்க திருப்பி கேட்பாங்க, உலகம் எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. எங்க வேணா போகலாம், எங்க வேணா வரலாம், எங்கே வேணால் போயிட்டு வரலாம், யார் கூட வேணால் இருக்கலாம், ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் அக்கிரமமே கிடையாது. உங்கள் கண் பார்வை தான் சரியில்லை, நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தை அது பொருந்து இருக்கும் என்று சொல்லி ஒரு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் நான் பேசி கொண்டிருந்தேன். ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது 2011 அந்த காலகட்டங்களில். அவங்க பார்த்தீங்கன்னா என் கூட வேலை செய்கிற ஒரு கொலீக், என்னை விட சீனியர். அவங்கக்கிட்ட ஒரு நாள் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கிறப்போ அவங்க கேட்டாங்க, நீங்கள் எதை விசுவசிப்பீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் பைபிளில் தாங்க விசுவசிப்பேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம். எனக்கு பல தேவன்லாம் கிடையாது, ஒரே தேவன் எனக்காக அவர் உயரையே கொடுத்தார். நான் விசுவசிப்பது பெரிய கடினமான காரியம் இல்லை. என்ன தொல்லைகள் நிந்தைகள் வந்தாலும் நான் அவரையே சார்ந்து, அவரையே நம்பி, அவரையே நான் விசுவசித்து அவருக்காக நான் வாழ்வேன் அப்படின்னு. தட் மீன்ஸ் யூ ஆர் அ வெரி ரிலீஜியஸ் மேன் அப்படின்னாங்க. அப்படின்னா நீங்கள் மிகவும் ஒரு மதவாதிங்கிற மாதிரி அவங்க ஒரு சாயத்தை பூசிட்டாங்க. சரி, நான் விட்டுட்டேன். அப்போ நான் திருப்பி கேட்டேன் அவங்கக்கிட்ட, உங்கள் பிலீஃப் என்னங்க அப்படின்னு. அங்கே சிங்கப்பூர், சீனா தேசம் இங்கெல்லாம் பார்ப்பிடலான்னா இல்லை அதிகமாக புத்தர்களை, புத்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களே, நீங்களும் ஒரு புத்திஸ்டா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன பதில் எனக்கு மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. நோ, ஐ டோன்ட் பிலாங் டு எனி ரிலிஜன், ஐ எம் எ ஃப்ரீ திங்கர். நான் எந்த மதத்தையும் சார்ந்தவள் அல்ல. நான் மிகவும் என்ன சொல்றது, சுதந்திரமாக யோசிக்கக்கூடிய ஒரு மதத்தை சேர்ந்தவள். இது என்னங்க, இது புது மதமாக இருக்குது, ஃப்ரீ திங்கிங் ரிலிஜன் அப்படின்னு ஒன்று இருக்குங்களா அப்படின்னு கேட்டால், அதாவது அந்த அம்மா அவங்க சொன்ன காரியம் என்னன்னு கேட்டால், நான் ஒரு நாத்திகத்தை சேர்ந்த ஒரு இது வழிமுறை நான் பின்பற்று வருகிறேன் அப்படின்னு சொல்லாமல் இப்போ ஃப்ரீ திங்கர்னு மாற்றிக்கிட்டாங்க. அதாவது நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேரைத்தான் மாற்றிக்கிறாங்க, டைட்டிலை தான் மாற்றிக்கிறாங்களே தவிர, ஆனால் அது உள்ளடங்கி இருக்கக்கூடிய அந்த அர்த்தமானது அவைகளாகவே தான் இருக்கிறது. இப்படி ஒரு பெரிய மாபெரும் கூட்டம் எழும்பி இருக்கிறது இன்னைக்கு. நான் என்னத்தை வேணா செய்வேன், யார் என்னை கட்டுப்படுத்த முடியாது. உங்கள் பைபிளுக்கு வந்தால் நிறைய கோட்பாடுங்கிறீங்க, கட்டளைங்கிறீங்க, பிரின்சிபல்ஸுங்கிறீங்க, ரூல்ஸுங்கிறீங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் நாங்கள் பின்பற்றலைன்னா கடைசி நாட்களில் நியாய தீர்ப்பு நாளில் எங்களுக்கு தண்டனை வேற வழங்கப்படுங்கிறீங்க. நாங்கள் அதுக்கு அடியிலே வரலையே, அப்போ எங்களுக்கு எப்படி நீங்கள் தண்டனை வழங்குவீங்க? நீங்கள் வரலனாலும் உங்களுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு நான் சொன்ன காலங்கள்லாம் உண்டு. அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த நியாய தீர்ப்பு நாள் கிறிஸ்துவர்களுக்கு மட்டும்தான், இந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று, இவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் என்பதாக அவர்கள் அறிந்து கொண்டக்கூடிய ஒரு காரியம். அப்போ நான் வேற மதத்துக்கு போயிட்டா, நான் மதமே இல்லைன்னு நாத்திகனா வாழ்ந்துட்டு வந்தேன்னா, நான் யாருக்கும் துரோகம் பண்ணலங்க, நான் யாரையும் கற்பழிக்கல,
நான் ஒன்றும் ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணி கொண்டு போய் WTC டவரில் மோத வைக்கல. நான் ஒன்றும் தீவிரவாதி கிடையாது. நான் அதுக்கு கன் எடுத்து யாரையும் சுடலை. இன்ஃபேக்ட் நான் யாரையும் ஹர்ட் பண்ணலை. நான் இருக்கிற சம்பளத்தில் நான் வந்து பாதி வந்து ஏழைகளுக்கு தான் கொடுக்குறேன். அப்போ நான் அநியாயக்காரன் கிடையாது. அநியாயக்காரனா இல்லாதப்போ சரி உங்கள் கடவுள் தான் நியாய தீர்ப்புன்னு ஒன்று வைக்கிறாருன்னே வச்சுக்குவோம். என்ன எந்த பேசிஸில் அவர் வந்து தண்டிப்பார், தண்டனை வழங்குவார்? நான் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். நான் யாரும் வந்து மனசு புண்படுற மாதிரி கூட ஒரு வார்த்தை நான் பேசலையே. அப்போ உங்க வேதத்துல எழுதியிருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நான் பின்பற்றி தான் வருகிறேன். ஆனால் என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு காரியத்துக்குள்ள என்னை நீங்க கொண்டு வந்து ஒரு கிணத்து தவளையை போல என்னை நீங்க வந்து நீந்த வைக்க முடியாது. நான் ஒரு திமிங்கலம் மாதிரி, நான் இங்க போவேன் அங்க போவேன், எங்க ஃப்ரீயா இருப்பேன் நான். நீங்க ஃப்ரீயா இருங்க. யார் சொன்னா உங்க வந்து அதாவது கிறிஸ்துவத்தை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. கிறிஸ்துவம் என்றாலே இன்னைக்கு சிறைச்சாலையில் வாழ்வதை போலதான் கிறிஸ்துவர்களே பார்க்க தொடங்கி விட்டார்கள். இட் இஸ் லைக் லைஃப் இன் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் லைஃப் இன் பிரிசன். ஏன்னு கேட்டா நிறைய வேற காட்டுவாங்க, பால் பிரிசனர் இன் ஜீசஸ். பாத்தீங்களா, அவருக்கு எந்த சுதந்திரம் இல்லை, அவரே ஒரு சிறைச்சாலை கைதி போலதான் தன்னை காட்சி அளித்தார் அப்படியெல்லாம் சொல்லி அதை வேற காட்டுவாங்க. கிறிஸ்துவுக்குள் மரிப்பதே நான் மகிழ்ச்சி என்று அடைகிறேன், மகிழ்ச்சி என்று சொல்லி எண்ணுகிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் விட்டுருவாங்க. பாவிகளின் பிரதான பாவியாக இருந்து என்னை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார், அவரை சேவிப்பதே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், கிருபை, மகிழ்ச்சி என்று சொன்னதெல்லாம் விட்டுருவாங்க. ஆக என்ன பிம்பமானது பிசாசானவன் மக்களுடைய இருதயத்துல கட்டி வச்சிருக்கிறான்னா, இன்றைக்கு வேதாகமம் என்றாலே ஐயோ இட் இஸ் எ ஹெவி லிஃப்டிங் புக். ஆனா வேதாகமம் அப்படி கிடையாதுன்னு வேதாகமமே சொல்லுது. 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல எந்த none of the laws are burdensome, எந்த ஒரு நியாயப்பிரமாணமும் கட்டளையும் பழுகு சுமப்பது போல இருக்காதாம். ஒரு மாடு வந்து பெரிய பழுகு சுமந்துட்டு போகுது பாருங்க, அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுது வேதம். அதை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு தான் அதோடைய அர்த்தம் புரியும், அதோடைய சாராம்சம் புரியும், அதோடைய மகத்துவம் புரியும். தன்னுடைய வாழ்க்கை எப்படியா மாறும்போது தன்னுடைய வாழ்க்கை பழைய காரியங்கள் எல்லாம் விட்டு அவன் ஒரு புதிய மனுஷனா எழும்பி பிறருக்கு தொண்டு செய்து அவன் மகிழ்ச்சியோட படுத்து உறங்குறான் பாருங்க, அவனுக்கு தான் தெரியும் அதோட அருமை என்னன்னு. இந்த வெட்டி நாயம் பேசிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவனுக்கு எல்லாம் சொன்னா தலையில ஏறாது. அதனால அவங்களுக்கு போய் வேதாகமத்தை போதிப்பது எங்க கடமை கிடையாது. வேதாகமம்னா என்ன தெரிந்து கொள்வதற்கு யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் அங்க சில குழப்பங்களில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தெளிவு உண்டாக்கும்படிதான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை போல பல போதகர்களை அழைத்திருக்கிறார். அதை குறித்து பேசுவதற்கு தான். அதனால நாங்க மதம் மாற்றம் பண்றோம் அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு நிறைய பேரை கைது பண்றாங்க. அது நல்லதுதான். ஏன்னு கேட்டா பணத்தின் பெயரால நிறைய பேரை மதம் மாற்றுறாங்க. மதம் மாற்றி அதாவது எப்படின்னு கேட்டா, இயேசுவை ஏற்றுக்கோங்க, அப்புறம் எங்க எங்க 10% 20% வரவே இல்லையா ஒன்றும், நீங்க என்ன சேட்டுக்கடையை நடத்திட்டு இருக்கிறீங்க? அந்த மாதிரி எங்கேயும் புதிய ஏற்பாட்டில் இல்லவே இல்லை. அதான் அவன் வச்சு வெளுக்கிறான் அவங்களெல்லாம். அப்புறம் வற்புறுத்தி மதம் மாற்றுவது, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பண்ணவே இல்லை. பைபிள் எங்கேயுமே அங்கீகாரம் கிடையாது இதுக்கெல்லாம். நீங்க இயேசு ஏற்றுக்கொள்ளனா நீங்க நரகத்துக்கு போய் விழுந்து சாவீங்க எழுதியிருக்குங்க வேதத்துல. ஆனா உங்க இஷ்டம், நீங்க உங்க அப்படின்னு நீங்க சொல்றது வேற. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க இப்படிதான் வற்புறுத்தி நீங்க வந்து பயமுறுத்தி சில பேரை வந்து நீங்க அந்த பேய் கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லி எல்லாம் கொண்டு வரக்கூடாது. தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. நாம வேதத்துல என்ன எழுதியிருக்கோ அது எதற்காக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் வாழ்கிறப்போ ஒரு நல்ல ஒரு ஜீவியம், அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்கிறப்போ உலகம் எங்கிலும் சுற்றித்திருந்து நன்மை செய்தார். அவர் தீங்குறையாத தேவன், தீங்குறையாத நல்ல கர்த்தரா இருந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38வது வசனத்தில் நீங்க வாசிக்கலாம். நீங்க மக்களுக்கு அப்படி சேவிக்க விரும்புகிறீர்களா? உங்களை காண்கிற மக்கள் யாவரும் இயேசுவை பார்த்து எப்படி அந்த அப்போஸ்தலர் 10:38 எழுதப்பட்டதோ அப்படியே ஒரு சாட்சியை நீங்க கேட்கணுமா? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுங்க. இது ஒன்று. இரண்டாவது காரியம், முக்கியமான காரியம், there is a life after death. நீங்க மரித்த பின்பே ஒரு ஜீவன் உண்டு. இதை குறித்து யாரெல்லாம் நம்பிக்கை தெரிவிக்கிறார்களோ அவர்கள்லாம் இங்க வருக. ஏன்னு கேட்டா, அந்த ஜீவனுக்குள் எவன் ஒருவன் செல்ல முடியும்னா இயேசுவின் நாமத்தில். அந்த நுழைவாயே பார்த்தீங்கன்னா, the gateway to the kingdom of heaven is Jesus.
ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரஜைக்காகவும், ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மனுஷிக்காகவும் அவர் மரித்தார். நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ இல்லையோ அது வேற விஷயங்க. உங்களுக்காக அவர் மரித்ததும், உங்களுக்காக ரத்தம் சிந்ததும், அந்த ரத்தத்தில் மீட்பு அளிக்கப்பட்டது. ரத்தம் சிந்துதல் இன்றி மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. ஒரு மிருகத்துடைய ரத்தத்தினால நீங்க ரட்சிப்படைய முடியாது. அதுதான் பழைய ஏற்பாடு. நான் 4000 வருஷம் எத்தனை ஆடு மாடு புறா எல்லாம் கொண்டு தீர்த்திருப்பானுங்க. அவ்வளவு பலி செலுத்தியும் ஒருவன் பழைய ஏற்பாடு மனிதனா இருந்து மறிக்கும் முன்பே அவனுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இது கிடையாது. என்னன்னு சொல்றதுன்னா, ஒரு நிரந்தரமான ஒரு சிந்தனை கிடையாது, ஒரு கான்பிடன்ஸ் இருக்காது அவனுக்கு. இத்தனை பாவம் செஞ்சிருக்கோம், இத்தனை பலி செலுத்தியிருக்கோம், எங்க போறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டே தான் கண்ணை மூடுவான். நிறைய புண்ணியவான்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள குறித்து தான் பேசிட்டு இருக்க. பழைய ஏற்பாடின் பிரகாரம் வாழ்ந்த என்ன சொல்றது, அநியாயக்காரர்கள், அயோக்கியத்தனம் பண்ணுகிறவர்கள், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணை மூடுறப்போ அவங்களுக்கே தெரியும், நம்ம பண்ணதுக்கு பித்தலாட்டத்துக்கு நம்ம கண்டிப்பா நரகத்துக்கு தான் போறோம்னு தெரியும். அவங்கள பத்தி பேசல. இப்ப சவுல் மறிக்கும் முன்பே அவருக்கு நல்லாவே தெரியும், தான் போற இடம் நரகம் தான். அதான் பிசாசே முன்னறிவிச்சுட்டான். பேசுனது ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். பிசாசே முன்னறிவிச்சுட்டான், நீ என்னோடதான் வரப்போற, நீ எனக்கு தான் சொந்தம்னு. முந்தின நாள்லயே வேசியின் மூலமாக அந்த என்ன சொல்றது, நாட் வேசி, அந்த மாந்திரீக காரியத்தை செய்யக்கூடியவள், சூனியக்காரின்னு சொல்லுவான். அந்த சூனியக்காரின் மூலமாக பிசாசே வெளிப்பட்டுட்டான். அவங்கள பத்தி பேசலங்க. நிறைய பரிசுத்தவான்கள் தாவீதை மேற்கொண்டு கண்ணை மூடுறப்ப அவங்களுக்கு தெரியாது, நிரந்தரமான ஒரு இது கிடையாது அவங்களுக்கு. ஒரு சந்தேகத்திலேயே தான் கண்ணை மூடினாங்க. ஆனா அவங்க எல்லாம் போயிட்டாங்க, ஏன்னா அவங்க பழைய ஏற்பாடு மனுஷங்க. ஆனா புதிய ஏற்பாடுக்குள்ள வந்தவனுக்கு பரலோகம் நிச்சயம் இயேசுவின் நாமத்தில். ஆனா நீங்க அநியாயம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இயேசுவின் கிருபையை துஷ்பிரயோகம் பண்றாங்க. யூதா 1வது அதிகாரம் 4வது வசனத்துல எழுதியிருக்கு. எதுக்காக இவ்வளவு நேரம் நான் தொண்டைகளையே கத்திட்டு இருக்கேன்? நீங்க வாழ்கிற வாழ்க்கை என்ன விதமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சண்டே காலையில எந்திரிச்சு நீங்க பைபிளை எடுத்துக்கிட்டு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, சத்தியமா சொல்றேன், பரலோகம் நிச்சயம் அல்ல. ஆனா மிச்ச 6 நாட்கள் நீங்க எப்படி வாழ்றீங்க அதை பொறுத்து தான் இருக்கு. உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள், கண் பார்வைகள், செயல்கள், கால்கள் கரங்களை கொண்டு எங்கே போகிறீர்கள், என்னத்தை செய்கிறீர்கள், ரொம்ப இது பண்றீங்களா, வஞ்சகம் பண்றீங்களா, பிசினரித்தனம் பண்றீங்களா, யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நீங்களே வச்சுக்கிறீங்களா, உங்க மனசு இறங்கவே மாட்டேங்குதா, யாரையும் மன்னிக்க மாட்டீங்களா, கெட்ட வார்த்தை பேசுறீங்களா, பொருணி பேசுறீங்களா? இதுதாங்க வேதம். அதுதான் வேதாகமத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் போதே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் அது பீறி கிழிக்குமாம். உங்களோட எண்ணங்களை எல்லாம் கிழி தெரியுமா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் நீங்க புதிய சிருஷ்டியா எழும்பப்படுவீர்கள் என்று 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, ஆவியில ஒரு எழுச்சி உண்டாகும் என்று சொல்லி. இந்த அனுபவத்துக்குள்ளாலும் நீங்க இப்ப கடந்து போலான்னா எப்பங்க கடந்து போவீங்க? நீ பாட்டுக்கு என்ன சொல்றத நான் என்ன கேட்கறதுன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க நிறைய பேர். அப்படியே இருங்க. நீங்க கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன், 2 பேர் பார்ப்பாங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கோபம் வராது, துக்கித்து அழுவேன். ஆண்டவரே, இவ்வளவுதான் உங்க வார்த்தைக்கு மதிப்பு, உங்க வசனத்துக்கு இவ்வளவுதான் நான் மதிப்பு. அப்ப ஆண்டவர் எனக்கு நினைவூட்டுவது நோவாவை பார்த்தாயான்னு சொல்லி அப்படியே நான் பேசாம ஆயிடுவேன். வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதி ஆகமத்தின் ரகசியம் என்கிற தலைப்புல சில ஆண்டுகளாக நாம் இந்த காரியங்களை பேசி வருகிறோம். இப்பொழுது நாம் 5வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். நாம் 5வது அதிகாரத்தில் ஏறத்தாழ எல்லா காரியங்களும் பார்த்து விட்டோம். சில வசனங்கள் மட்டுமே மிகுதியா இருப்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். குறிப்பாக 5வது அதிகாரம் 24வது, இப்ப நான் சாராம்சம் கொடுக்கறதெல்லாம் விட்டுட்டேன். ப்ரிஃபேசிங், அதாவது 1வது அதிகாரத்துல இதை பார்த்தோம், 2ல இதை பார்த்தோம், 3, 4ன்னு இதுல பார்த்தோம்லாம் சொல்றது விட்டுட்டேன். ஏன்னு கேட்டா ரொம்ப நம்ம கடந்து வந்துட்டோம். 125 பிரசங்கங்கள் கொடுக்கப்பட்டிருது. 125 hours of preaching and teaching only on 4 chapters and 5th chapterம் உள்ளடங்கும்.
இப்போ 5வது அதிகாரத்தை மட்டும், என்ன அதிகாரம் நீ பேசுறோமோ அதை பற்றி மட்டும் பேசிட்டே வருவேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் வேகமா போக ஆரம்பிக்கணும். என்ன கேட்டா 50 அதிகாரங்களையும் முடிக்கணும். ஏன்னா ரொம்ப வேகமா போக மாட்டேன். 24வது வசனத்துல மட்டும் 3 அவர் பிரசங்கம் பண்ணணும். என்னன்னு கேட்டா, ஏனோக் walked with God and he was not, God took him, for God took him. ஏனோக்கானவன் தேவனோட நடந்து, அதாவது தேவனோட சஞ்சரித்து இருக்கும் மாத்திரத்திலே அவன் எடுக்கப்பட்டான்ங்கிற அந்த வசனத்துல பல காரியங்களை நாம் பேசி வந்தோம். அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டா, மத்தேயு 10வது அதிகாரத்துல சில காரியங்கள், அதாவது பெர்சிக்யூஷன்ஸ் ஆர் கம்மிங், துன்புறுத்தப்படுவார்கள். அப்படியே தேவனோட நடக்கிறதுனா அப்படியே மகிழ்ச்சியா நடந்துட்டு ஜாலியா ஊர்வலம் போற மாதிரி போறது இல்ல. தேவனோட நடக்கும் ஒவ்வொரு நாளிலும் நீங்க தீ மேல நடக்கிற மாதிரி, முள் படுக்கை மேல படுகிற மாதிரி தான் போராட்டத்தின் மத்தியில் நீங்க கடந்து போகக்கூடிய அந்த செயல்பாடுகளை நாங்கள் நினைவூட்டினோம். ஆனால் ஜெயமோ கர்த்தரிடமிருந்து வருகிறது. ஒருபோதும் ஒரு காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்க தோற்று போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்ற 1 கொரிந்தியர் 15:57 வசனத்திலிருந்தும் நாங்கள் நிறைய காரியத்தை பேசி வந்தோம். அதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நம்புறோம். அதுல ஒரு பகுதி தான் 2 பேர் பார்த்தாங்க. அந்த 2 பேர் எங்க இருந்தாலும் மோட்சத்துக்கு போயிருவீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தோம். அப்ப மித்தவங்கெல்லாம் அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் யாரையும் சபிக்கல, எனக்கு அந்த உரிமை கிடையாது. எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கவும் எல்லாத்துக்காகவும் பிரேயர் பண்ணவும் தான் ஆண்டவர் என்ன இந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். உங்க இஷ்டம். 25வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். மெத்துசெலா lived 187 years and begot Lamech. லாமேக் என்கிறவரை மெத்துசெலா பெற்றெடுத்தார். அதாவது மெத்துசெலாவோட அப்பா தான் ஏனோக். and he begot Methuselah. Enoch walked with God 300 அப்படின்னு சொல்லி. இப்போ மெத்துசெலா இன்னொருத்தரை பெற்றெடுக்கிறார். அவர் பேர் லாமேக். அங்க முதல்ல லாமேக் வேற. எங்க 4வது அதிகாரம் 16 24வது வசனத்திலிருந்து காயினின் சந்ததியில வந்த லாமேக் வேற. அவர் பெரிய கொலையாளி. சர்வசாதாரணமா ஆளுகளை போட்டு தள்ளிட்டு அவன் என்ன பார்த்து சும்மா சிரிச்சான், அதனால லேசா ஒரு தட்டுன்னு செத்து போயிட்டான் அப்படின்னு பெருமையா சொல்றாள். அந்த மாதிரி ஒரு கொலையாளி. அவர் கிடையாது. இது வேற லாமேக். இது மெத்துசெலாவோட குமாரன் லாமேக். அண்ட் he begot லாமேக். மெத்துசெலா லாமேக்கை பெற்றெடுக்கிறார். மெத்துசெலா lived 782 years and begot sons and daughters. மெத்துசெலானவர் பார்ப்பீர்களானால் அங்கே 782 ஆண்டுகள் உயிரோடு இருக்கிறார். அவர் பல குமாரர்களும் குமாரத்திகளும் பெற்றெடுத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் அப்படியே போறேன், அப்படியே அந்த ஃப்ளோலயே போறேன். So all the days of Methuselah were 969 years and he died. மெத்துசெலா ஆனவர் 969 ஆண்டுகள் உயிரோடு இருந்து அவர் மரித்து போனார். லாமேக் lived 182 years and begot a son. மெத்துசெலாவோட குமாரன் லாமேக் ஆனவர் பார்ப்பீர்களானால் 182 வருடங்கள் அங்க வாழ்ந்து இருக்கும் வேளையில அவர் சில குமாரர்களும் குமாரத்திகளும் பெற்றெடுக்கிறார். லாமேக்கானவர். ஓகே, 29வது வசனம், 5வது அதிகாரம் 29வது வசனம். and he called, என்ன மன்னிக்கணும், லாமேக்கானவர் பார்ப்பீர்களானால் ஒரு குமாரன். இப்ப எங்க வரோம்னா, இந்த பழைய ஏற்பாடு ஏற்பாடின் கதாநாயகன் யாரு? ஹீரோ நோவாங்க. அவர்கிட்ட தான் வருது இப்போ டாபிக். அதுக்காக தான் கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கேன். என்ன விதமான சூழ்நிலையில இங்க நோவாவை பெற்றெடுக்கிறார் லாமேக், அதை குறித்தெல்லாம் நாம் பேசுவோம். and he called his name நோவா. லாமேக்கானவர் 182வது ஆண்டுல ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார். அந்த குமாரனின் பெயரை நோவா என்று அழைக்கிறார். This one will comfort us concerning our work. நோவா என்கிற பெயருக்கு பொருள் என்னவென்றால், இவன் ஆறுதலை தருகிறவன், இளைப்பாறுதலை தருகிறவன் என்று சொல்லியெல்லாம் அங்க பல மொழிபெயர்ப்புகள்ல பல மாதிரி சொல்றாங்க. ஆனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வந்தாலே எனக்கு ஒரு பெரிய ஆறுதலுங்க.
சில குழந்தைங்க அப்படிதான், ரொம்ப கீழ்ப்படிதலோட இருக்கும். அந்த குழந்தைங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சதுனாலே அம்மா அப்படின்னா மனசுல அப்படியே தேன் பாயிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப கீழ்ப்படுகிற ஒரு குழந்தை, எதை சொன்னாலும் கேட்டுக்கும். அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு உதவி செய்யறது. நான் ஒரு பையன் அப்படின்னு பார்க்காம அவன் கிச்சன்ல போய் உதவி செய்வான் அவங்க அம்மாக்கு. பாத்திரம்லாம் கழுவி கொடுப்பான், வீடெல்லாம் கூட்டி கொடுப்பான், வீடெல்லாம் தொடச்சு கொடுப்பான், ஜன்னல்லாம் சுத்தம் பண்ணுவான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மகனா இருப்பான்னு வச்சுக்குவோம். அந்த மகனுக்கு பேர் தான் சன் ஹூ பிரிங்ஸ் கம்ஃபர்ட். எனக்கு ஆறுதலா இருக்காங்க, எனக்கு தேர்தலா இருக்காங்க, எனக்கு ரொம்ப உதவி செய்யறாங்க. என் மகனை போல ஒரு மகன், இந்த ஒரு பையன் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாதுன்னு எல்லா தாய்மார்களும் சொல்றதுதான். அவன் பார்த்தா என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான், பிளேடை போட்டு சுத்திட்டு இருப்பான், அவன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு இருப்பான். அந்த அந்த அதாவது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி கான்செப்ட்ல வந்து நோவாவை பத்தி லாமேக்கு இங்க சொல்லலைங்க. இது வேற வேற விஷயம். அது அவர் அங்க எப்படி வந்து அதாவது அதாவது ஒரு அறிக்கை பண்றாருன்னா, எப்படி சொல்றதுன்னு கேட்டா கன்ஃபெஷன், அறிக்கை, பாசிட்டிவ் கன்ஃபெஷன். பாசிட்டிவா ஒரு கன்ஃபெஷன் பண்றாரு. என்னன்னு கேட்டா, இந்த மகனானவன் will comfort us concerning our work and the toil of our hands because of the ground which the Lord has cursed. இங்கதான் பாயிண்ட். 29வது வசனத்துல தான் இன்னைக்கு தியானம். இந்த லாமேக்கை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இங்க லாமேக் அந்த லாமேக் இல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த லாமேக் வேற, அவர் வேற. இந்த லாமேக் ஒரு பரிசுத்த சந்ததி, பரிசுத்தவான். அவர் தன்னுடைய தாத்தா ஏனோக்கை பார்த்து வளர்ந்தவர். தன்னுடைய தகப்பன் மெத்துசலாவிடமிருந்து பல கதைகளை கற்றுக்கொண்டவர். மெத்துசலா ஏனோக்கை பார்த்த குமாரன். அவருக்கு ஏனோக்கை பத்தி நிறைய தெரியும். தகப்பன் கிட்ட நிறைய கதையை கேட்டிருப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டா, அவர் கேட்ட கதையெல்லாம் ஒண்ணு விடாம தன்னுடைய குமாரன் லாமேக்கு சொல்லி தந்து வளர்த்துறார். இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? என்னமோ கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க அப்படின்னு. கூட இருந்து பார்க்கலங்க, வசனத்தை பார்த்து சொல்றேன். வசனம் தெளிவா சொல்லுது. எத்தனையோ சந்ததிகள் வந்திருக்கிறது. நான் உங்களுக்கு முதல்லயே நினைவூட்டினேன் இல்லைங்களா? காயினுடைய சந்ததி, ஆதாமுடைய சந்ததியிலிருந்து காயின் வந்து காயினுக்கு சந்ததிகள்லாம் பெருகி எல்லாம் குட்டிச்சவராயி, கொலகாரனாயி, அநியாயக்காரனாயி, கற்பழிப்பு, கொலை இப்படியாக போய்விட்ட அந்த காலகட்டங்களில தான் ஏனோக்கானவர் உதிக்கிறார். ஏனோக்குடைய சிந்தனை வேறுபட்ட சிந்தனையா இருக்கிறது. தன்னுடைய முற்பிதாக்கள் எல்லாத்தையும் பார்க்கல, அவரு செலக்ட் பண்ணி எடுக்கிறாரு. சேத் என்கிற முற்பிதாவை பார்க்கிறார். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் வருவார் லைன்ல. அதற்கு முன்பே இருக்கக்கூடிய தன்னுடைய முற்பிதா ஆபேல், அவர் தான் வந்து முற்பிதா, இவரோட ஆதாமோட குமாரன். இவங்க 2 பேருமே பார்ப்பீர்களானால் தேவனுக்கு பிரியமான காரியத்தை எப்படி பண்ணியிருப்பார்கள், எப்படி செய்திருக்க கூடும், ஆண்டவர் ஏன் இவர்கள் மேல் பிரியமா இருந்தார் அப்படி என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில்தான் ஏனோக்கு வந்து ஒரு பரிசுத்தவானாய் மாறிவிட்டார். தேவனை சந்தித்தார், தேவனோடு கூட சஞ்சரித்தார், தேவனோடு கூட நடந்தார், தேவனோடு கூட சம்பாஷித்தார், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்தார். தான் ஒரு குடும்பஸ்தன் தான். இந்த அநியாயமான உலகத்தில் அவரும் ஒருவராய் வாழ்ந்தவர் தான். அநியாயக்காரர்கள் மத்தியில அவரும் ஜீவிக்கிறவர் தான். ஆனாலும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய நடத்தையும் வேறு விதமா இருக்கிறது, வித்தியாசமா இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணியாச்சு, நம்ம விவரமாய் பார்த்தாச்சு, விவரிச்சாச்சு. அதற்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அவரு தன்னுடைய முற்பிதாக்களுடைய அநியாயத்தை பார்க்கல. இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா நொண்டி சாக்கு சொல்றதுல பெரிய சாம்பியன். ஏன்டா ஃபெயில் ஆன அப்படின்னா எனக்கு டீச்சர் சரியாவே சொல்லி தரல, டக்குன்னு தூக்கி பிளேமே நம்ம இன்னொருத்த மேல போட்டுரும். அது எங்க இருந்து வருது? அது பிசாசின் ஆவி. ஏன்னா அவன் குற்றம் கூறுகிறவனுமாய் கொலை செய்கிறவனுமாய் இருக்கிறான் என்று வேதமானது வெளிப்பாடு 12:10 சொல்லுது. அவனுக்கு அதே தான் வேலை, அவனுக்கு ஒரே வேலை தான் பிசாசுக்கு. இந்த குற்றம் சொல்றவங்க, இந்த லேம் எக்ஸ்கியூஸ்ம்பாங்க, நொண்டி ஷாக்கு சொல்றவங்க உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. எல்லா குடும்பத்திலையும் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மினிமம் 1ஆவது இருக்கும், ஒரு குடும்பத்துக்கு 1ஆவது இருக்கும் அந்த மாதிரி. திருந்தாது. பார்க்குறவன்லாம் சபிப்பான் அவனை. என் மனைவியோட குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் சொல்ல மாட்டேன் நான். இன்னைக்கு அவருக்கு வயசு 52.
நான் அவர் அறிந்த நாளில் அவருக்கு வயசு வந்து 27 28 இருக்கும், இளைய வயசு. இல்லை 27, அவருக்கு 30 வயசு இருக்கும், என்னை விட ஒரு 3-4 வயசு பெரியவர். அப்போ நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் சாஃப்ட்வேர் கம்பெனியில், ரொம்ப கஷ்டப்பட்டு ஐடியில் பூந்து. நான் ஒரு சிவில் இன்ஜினியர், ஐடிக்குள்ளே நுழையிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. உருண்டு பிறண்டு. அப்போ நீ ஏங்க சிவில் எடுத்தீங்க, கம்ப்யூட்டர் எடுத்துருக்கலாம், அது வேற கதை, அது இன்னொரு நாள் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. ஒருத்தர் என்னை முட்டாள் ஆக்கிட்டாங்க, ப்ராஃபஸிங்கிற பேரில் முட்டாள் ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் உண்மை கதை, கர்த்தரே சாட்சி அதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நான் முட்டாளே ஆகலை, இது வரைக்கும் ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்கேன். விழிப்புணர்வோடு தான் நடக்கிறேன். ப்ராஃபஸி கேட்கறதுக்கு எந்த பாஸ்டர்கிட்டையும் போல எந்த கியூலையும் போய் நிற்கல. ஏன்னு கேட்டால், நான் கையில் வச்சிருக்கிற வேதாகமமே பார்ப்பீர்களானால் வெளிப்பாடன் புத்தகம், வாக்குத்தத்தத்தின் புத்தகம். அந்த வாக்குத்தத்தத்தை எவன் ஒருவன் விசுவசித்து ஜெபித்தாலும் அது அப்படியே ஆகும் என்று சொல்லி வேதமானது மத்திய 21-22 சொன்னதை என்றைக்கு நான் விசுவசிக்க ஆரம்பித்தேனோ அன்னைக்கே நான் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறிவிட்டேன். ஆமாங்க, உண்மை. அதற்கு என் மனைவியும் என் பிள்ளையும் தான் சாட்சி. சரி, அதெல்லாம் விட்டுருங்க, பழைய கதை. இப்போ புது கதைக்கு வரலாம். அப்போ அவர்கிட்ட நான் போய் கேட்குறப்போ அவர் வந்து சொல்லுவார், என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. இது நான் பார்க்குறது 8வது வேலை அப்படின்னு. நீங்கள் எப்போ இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டால் அதுவே லேட்டு. ஃபர்ஸ்ட் 5 வருஷம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தார். அவங்க அப்பா அவன் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சிருக்காரு. 5 வருஷம் யோசிச்சாரம்மா, எந்த வேலைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு. 5 வருஷம் உட்காந்து எந்த வேலைக்கு போகலான்னு யோசிக்கிறவன நீங்கள் எங்காவது பார்த்துருக்கீங்க? நான் ஒருத்தனை பார்த்துருக்கேன். அந்த ஆளுக்கு இன்னைக்கு வயசு 52. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 வேலை, போற வேண்டியது 2 மாதம் பார்க்க வேண்டியது, விட்டுட்டு வர வேண்டிய. இது எனக்கு செட் ஆகாது, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு இதாகாது, அது எனக்கு அதாகாது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தவர் தான் ஏனோக். ஏன்னா தான் நினைச்சதெல்லாம் பண்ணுவான், எதுக்கும் கட்டுப்பட மாட்டான். அதுதான் லூசிஃபர் ஆவி. என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நான் என் ஆண்டவருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். எனக்கு இஷ்டமானதை நான் பண்ணுவேன். எனக்கு தான் திறமை இருக்கு, எனக்கு தான் படிப்பு இருக்கு. எனக்கு அழகு இல்லையா? என் தோலை பாருங்கள். என் தோலை பார்த்தாலே நீங்க தலை சீவலாம், அந்த அளவுக்கு பளபளன்னு இருக்கு பாருங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு யாரெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கீங்களா? உங்க இஷ்டத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கிறிஸ்துவன்னு நீங்க பேரை வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. கிறிஸ்துவ பேரை பேரை மாத்திருங்க. போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் பேரை மாத்திருங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல போய். சரியா? எவன் ஒருவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறானோ, கர்த்தருடைய கற்பனைகளை என்ன என்று சொல்லி அவன் புரிந்து கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி, எண்ணங்களை மாற்றி, சிந்தனைகளை மாற்றி, எவன் ஒருவன் கர்த்தரோடு சார்ந்து நடக்கிறானோ அவனுக்கே பரலோகம் நிச்சயம் என்று சொல்லுகிறது. இப்ப நான் பரலோகத்தை பத்தியோ நித்திய வாழ்வை பத்தியோ கூட பேசல. அந்த அளவுக்குலாம் இன்னும் போகல. நம்ம இங்க ஒரு லாமேக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. லாமேக்கோட தாத்தா தான் ஏனோக்கு. மெத்துசெல்லாம் இருக்கிறாரு. மெத்துசெல்லா என்ன வேலை பண்றாருன்னு கேட்டா, அழகா கொரியர் வேலை பண்றாரு. தன்னுடைய தகப்பனிடமிருந்து கற்றுக்கொண்டதை எல்லாம் தன்னுடைய பையனுக்கு சொல்லிட்டே வர்றார். அப்ப ஏனோக்கோட சிந்தனை எப்படிதான் இருந்துச்சுன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய அநியாயக்காரனை பார்க்கல. இன்னைக்கு அதான் சொல்ல ஆரம்பிச்சேன் நான். ஒருத்தன் உருப்படாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இன்னொரு உருப்படாம போனவனை பத்தியே பேசிக்கிட்டே இருப்பான். பாருங்க, அவன்லாம் வந்து இதாயிட்டானா, நானும் அதே மாதிரி தான், நானும் முயற்சி பண்றேன். ஏன் அந்த பக்கம் ஜெயிச்சவன் இருப்பான், அவனை பத்தி பேசவே மாட்டான். நொண்டி சாக்கு சொல்ற கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்துல போய் லாமேக் சேரல. உலகத்துல அந்த காலங்களில் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்திருக்க கூடும். ஆனா ஏனோக்கு முடிவெடுத்தாரு, அந்த லட்சக்கணக்கான கூட்டத்தோட சேர்ந்து நான் ஒருவனாய் நின்று அநியாயம் பண்ண மாட்டேன், ஆனா நான் தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன்னு சொல்லி. இதை குறித்தெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மெத்துசெலா லாமேக்கு சொல்லி சொல்லி வளர்க்கிறார். எவ்வளவு பேர் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள் இருந்து உங்க பிள்ளைகளுக்கு நிறைய காரியங்களை சொல்லி சொல்லி வளர்க்குறீங்களா? அப்ப கூட கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்களா? பிள்ளை மேல எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க மேலதான் பிரச்சனை. ஏன்னா நீங்க சொல்லி கொடுக்குற வசனத்துக்கு நீங்களே முதல்ல பாத்திரவான்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்னன்னு கேட்டா, மெத்துசெலா தன்னுடைய தகப்பனிடமிருந்து கத்துக்கொண்ட அந்த காரியத்தின் படியே தான் அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார். அவர் விக்கிரக ஆராதனைக்குள்ள போகல, வேசித்தனம் பண்ணல, கண்ட கர்மத்தையும் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த காலங்களிலே பார்ப்பீர்களானால் மனிதர்கள் போய் மிருகத்தோடு கூட எல்லாம் உடலுறவு வைத்துக் கொண்டார்கள். அதையெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னு கேட்டா,
ஏனோக்கு என் தகப்பன் பரிசுத்தவானா இருந்தனால்தான் தேவன் அவரோடு நடந்தார், தேவனால் எடுக்கப்பட்டார், தேவன் எடுத்துக்கொண்டார். நானும் வந்து பரிசுத்தவானாய் தான் வாழ்வேன், என் தகப்பனை போலதான் இருப்பேன்னு ஒரு நல்ல பிள்ளையா இருந்தார் மெத்துசலா, இல்லைங்களா? அது மட்டும் இல்லாதபடி என் பிள்ளைய கூட நான் வந்து என் தகப்பனை போலதான் நான் வளர்த்துவேன், நான் கற்றுக்கொண்டதெல்லாம் அவனுக்கு சொல்லி தருவேன்னு அருமையா லாமேக்கு போதித்து வளர்த்துக்கிறார். இது எங்க வந்து நிரூபணமாகுதுன்னு கேட்டீங்கன்னா 29வது வசனத்திலேயே தான் நிரூபணமாகுது. மறுபடியும் வாசிக்கிறட்டுமா? and he called then his name நோவா. அவன் பெற்றெடுத்த புதல்வனுடைய பெயரை நோவா என்று சொல்லி முடிசூட்டுகிறான். எதனால் முடிசூட்டுகிறான் என்றால், இவன் எனக்கு ஆறுதல் அளிக்கிறவனா இருக்கிறான், ஏனென்றால் என்னுடைய வேலை ஆனது மிக கடினமான வேலை, டாயில் ஆஃப் our hands. ஏன் தெரியுங்களா? இந்த பூமியானது சபிக்கப்பட்டது, கர்த்தராகிய தேவனால் இந்த பூமி சபிக்கப்பட்டது. இதை மாற்றி அமைக்க என் மகன் மூலமாக கர்த்தர் ஒரு வழியை திறப்பார் என்று சொல்லி முதல் பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனமா சொன்னதே லாமேக்கு தான். இன்னைக்கு எல்லாருமே வந்து நோவாவை பார்க்கணும். ஓ, நோவா தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றார் என்று சொல்லி எல்லாம் ஆதியாகமம் 6க்கு போயிடும். ஆதியாகமம் 6க்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஆதியாகமம் 5க்கு வரணுங்க. திஸ் இஸ் a செஷன் ஆஃப் parenthood. ஒரு தகப்பன், ஒரு தாய் என்கிற இந்த ஸ்தானமானது ஒரு லேசான ஸ்தானம் இல்லைங்க. அதே போலதான் மரியாள், அன்னை மரியாள் அண்ட் யோசேப் 2 பேருமே இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய நற்குணங்களை கற்று தந்தாங்க. அவங்க சரியா வந்து காரியத்தை அவங்களுக்கு சொல்லி தந்தாங்க. யோசேப்பு தான் வந்து எபிரே பாஷையை கற்றுக் கொடுத்தாராம். கோயிலுக்கெல்லாம் தவறாம கூட்டிட்டு போனது யோசேப்பு தான். மரியாள் நிறைய டிசிப்ளின் கற்றுக் கொடுத்துருப்பாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல தகப்பன்களுடைய காரியங்கள்லாம் நம்ம பேசிக்கிட்டே வரலாம். பட் நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டா, அந்த அநியாயம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் நோவாவை கொண்டு ஒரு தீர்க்க தரிசனத்தை லாமேக் அங்க ஒரு வாக்குத்தத்தமாய் அங்க சொல்லுகிறார். இந்த மகனை கொண்டு கர்த்தர் பல காரியங்களை மாற்றி அமைப்பார். இந்த மகன் மூலமாக இந்த உலகத்திற்கு ஆறுதல் உண்டாயிருக்கும். இந்த மகன் மூலமாக இந்த உலகத்திற்கு விடுதலை உண்டாயிருக்கும். எதிலிருந்து விடுதலை? சாபத்திலிருந்து விடுதலை. சபிக்கப்பட்ட இந்த உலகம் சாபத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த ஒரு மகனாய், இரட்சகனாய் இந்த மகனை கர்த்தர் எழுப்புவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க பிள்ளைகளை நீங்க என்னென்ன வார்த்தை போட்டு திட்டுறீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா கண்டிப்பா கோபம் வந்துச்சுன்னா, அதாவது பிள்ளை என்னைக்குமே நீங்க சொல்றதை வந்து முழுமையா கேட்காது. ஏன்னா அதுதான் வந்து குழந்தை சுபாவம். உடனடியா நீங்க வந்து என்னென்னமோ வார்த்தை போட்டு திட்டலாம். நீங்க அப்படி பண்ணக்கூடாது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். மாறாக நீங்க என்ன பண்ணணும்னா, வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து அந்த பிள்ளையின் மேல நீங்க பேச ஆரம்பிக்கணும். உங்க 2 கரங்களை கொண்டு நல்லா தூங்கிட்டு இருப்பான் உங்க பையன், மகன் நல்லா தூங்கிட்டு இருக்கோம், 2 கரங்களை எடுத்து தலை மேல வச்சு வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி ஜெபிங்க. இவன் ஆசீர்வதித்து இவன் பெருகவே பெருகுவான். இவன் வானத்தின் ஒளி விளக்கை போல அந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவனாய் இருப்பான். இவன் தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவின் சீஷனாய் மாறுவான். பல ஆயிரங்களுக்கு இவன் சாட்சியாய் நிற்பான். உலகம் எங்கிலும் சென்று இவன் இயேசுவின் நாமத்திற்கு சாட்சியாய் இருப்பான் என்று சொல்லி எல்லாம் நீங்க அவனை ஆசீர்வதித்து நீங்க ஜெபிக்க வேண்டும். அவனுக்கு தெரியாது, அவன் நல்லா உறங்கிட்டு இருப்பான். ஆனா நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். உங்க பிள்ளையோட வாழ்க்கை மாறும், உங்க பெண்ணோட வாழ்க்கை மாறும். உங்களுக்கு அடங்காம இருக்கலாம், ஆனா மாறும். இப்படித்தான் லாமேக்கானவர் நோவாவை கட்டி அணைச்சு ஜெபிச்சிருப்பார். கட்டி அணைச்சு இப்படிதான் ஆசீர்வச்சிருப்பார். நோவா ஒரு சின்ன பேபி, சின்ன குட்டி குழந்தை. கரங்களில் வைத்திருக்கிறவர் லாமேக். அவருக்கு வயசு 182 வயசு தாத்தா. கரங்களில் பெற்றெடுத்த அந்த குழந்தைய வச்சு இப்படியாய் வாக்குத்தத்தத்தை பேசுகிறார், ஒரு தரிசனத்தை உரைக்கிறார். அது உண்மையாச்சா இல்லையா, அவ்வளவுதான் பேச்சுங்க. நோவாவின் மூலமா இந்த உலகத்திற்கு ஆறுதல் கிடைச்சதா இல்லையா? ஒரு நோவா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த உலகமே இல்லைங்க. நல்ல வேளை அவர் தேவனுடைய கண்களில் தயவு பெற்றாருன்னு சொல்ற கூட்டம் ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் சொல்லுவேன், நல்ல வேளை அவருக்கு நல்ல தகப்பன் லாமேக்குன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வாக்குத்தத்தின் வசனத்தோடு கூட, ஒரு தரிசனத்தோடு கூட அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்தாரு. அதோடு கூட அவர் எதிர்பார்த்தாரு.
தேவனிடம் அவர் மன்றாடி அதை எதிர்பார்த்தார். எனக்கு கொடுத்த இந்த பிள்ளையின் மூலமா இந்த உலகத்திற்கு நீங்க ஒரு விடுதலை தரணும். சபிக்கப்பட்ட இந்த பூமிகள்லாம் மாறணும். இந்த சூழ்நிலை மாறணும். மனிதன் இந்த சாப உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், கஷ்டப்படுறான், நொறுக்கப்படுறான். ஒவ்வொரு நாளிலும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். டாயில் அந்த சன். இன்னைக்கும் அந்த நிலைமை மாறலங்க. இந்தியா மாதிரி தேசத்தில் பார்ப்பீர்களானால் 80% மக்கள் பார்ப்பீர்களானால் 5000 ரூபாய் மாதத்திற்கு சம்பாதிப்பதற்கே மிக மிக கஷ்டப்படுகிறார்கள். மித்த இருக்கிற 20% பார்ப்பீர்களானால் ஒரு 8-10% மக்கள் பார்ப்பீர்களானால் 15,000 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. மிச்சம் தான் அந்த டாப் 10% கேட்டகரியில வரும். அப்படின்னா நீங்க சம்பளம் ஒரு 25,000 30,000 மேல நீங்க சம்பாரிச்சீங்கன்னா நீங்க டாப் 10%ல வரீங்க. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஐடி இன்ஜினியரா நீங்கெல்லாம் டாப் 1%ல இருக்கீங்க. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. என்ன நம்பலன்னா கூகுள போய் அடிச்சு பார்த்துக்கோங்க நீங்களே. அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படியா இருக்கணும்னா, நான் டாப் 1%ல இருக்கிறேன்ப்பா. ஆனா அங்க பாத்தீங்கன்னா லாமேக்குக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவர் எதற்காக இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறார்னா, இந்த உலகத்தோட சூழ்நிலையை மனதில் கொண்டு, தன்னுடைய அயலானுடைய சூழ்நிலை, தன்னுடைய சகோதரனுடைய சூழ்நிலை, தன்னுடைய குடும்பத்தாருடைய சூழ்நிலைகளை எல்லாம் மனதில் வைத்து, இந்த உலகம் இப்படியா நாசமா போச்சு, இந்த உலகம் இப்படி அழிவின் பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, இந்த உலகத்துல இப்படிப்பட்ட சாபங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, என் சொந்த ஜனம் தேவனுடைய சிருஷ்டிப்புகள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் அழுது ஜெபித்ததுனாலதான் அவர் காலத்துல என்னால எந்த மாறுதலையும் கொண்டு வர முடியல, என் பிள்ளையின் காலத்திலேயாவது இந்த சாபங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், அந்த சாபம் ஒளிகிற நாள் என்னுடைய பிள்ளை பிறந்த நாளாகவே இருக்கட்டும் சொல்லி அந்த நாளை ஆசீர்வதிக்கிறார், அந்த மகனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி பார்த்தீங்களா ஜெபம்? அருமையான கோட்பாடுங்க. இந்த கண்ணோட்டத்தோட இந்த 29வது வசனத்தை நீங்க படிச்சிருப்பீங்களாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா நானே இதை படிச்சதில்லை. நான் இதை வாசிக்கிறப்பதான் பரிசுத்த ஆவியானவர் வேற கோணத்துல அங்க வெளிப்பாடு தந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எப்பொழுதும் உபகாச ஜபம் தினம், அதாவது குடும்ப ஜபம், டெய்லி உங்க பர்சனல் ப்ரேயர்ஸ், தனிப்பட்ட ஜபத்துல எல்லாம் எப்பொழுதும் உங்களை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? தேசத்துக்காக ஜெபித்திருக்கீங்களா? தேசத்தின் அரசியல்வாதி தலைவர்களுக்காக ஜெபித்திருக்கீங்களா? தேசத்துல கஷ்டப்படுற 80% ஜனங்க இருக்கிறாங்களே, ஒரு நாளைக்கு அவனுக்கு சளி பிடிச்சி கூலி வேலைக்கு போக முடியலன்னா அன்னைக்கு அவன் வீட்டுல ஒலையறியாதுங்க, சோறு இல்ல சாப்பிட்றதுக்கு. அன்றாட உணவே அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா அன்னைக்கு கிடைக்கிற வேலையில தான். அதனாலதான் சண்டே கூட வேலைக்கு போயிடுவான் சில பேர். இவங்களுக்கெல்லாம் யாருங்க ஜெபிக்கிறது? இவங்க சூழ்நிலை ஜெபிக்கிறதுக்கு யாருங்க காரணமா இருக்கிறது? நானும் நீங்களும் தான். அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல ஒளி கொடுக்கிறவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவன் சீஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை குறிச்சே பேசிட்டு, நம்மளை குறிச்சே யோசித்து பார்த்து இது பத்தாது, எனக்கு இன்னும் வேணும், இந்த கார் பத்தாது, இதை விட பெரிய கார் வேணும். எந்த கார்ல போனா என்னங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நல்லா ஜம்முன்னு போய் இறங்குறீங்க ஏசி கார்ல. இந்த குளிர்சாதன பெட்டி வேலை உள்ள இருக்கு, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? டக்குன்னு உயிர் போயிருங்க. அப்ப நம்ம இருக்கிறப்போ எதற்காக நம்ம வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லாம போயிடும். ஏன்னா நீங்க இப்படி ஜபிக்கும் போது உங்க பிள்ளை கேட்டுக்கொண்டிருப்பான். அப்ப அவனுக்கும் அந்த மனசுல பாத்தீங்கன்னா ஒரு தாழ்மை வரும், ஒரு உணர்ச்சி வரும். நம்மளும் இப்படி ஜபிக்கணும். நம்ம அப்பா பாரு எப்பொழுதும் எல்லாத்துக்கும் ஜபித்து கொண்டே இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் உதவி செய்யறாரு. அப்ப யாருக்கிட்ட இருந்து அவன் கத்துக்குவான்? நோவாக்கு முன்னோடியா இருந்தது யார்? நான் எப்பொழுதும் இந்த கேள்விக்கு எழுப்பி என்னோட உள்ளத்துல எழும்பி இருக்கிறது. ஆனா பதில் பார்ப்பீர்களானால் 29வது வசனத்துல பதில் இருக்கிறது. லாமேக்கு தான் முன்னோடி. The forerunner for Noah was லாமேக். ஏனோக்கு கூட கிடையாது. ஏன்னா ஏனோக்கு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு. மற்ற சில அருமையா தன்னுடைய மகன் லாமேக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்துருக்க கூடும். ஆனா லாமேக்கு அதுல இருந்து வேற லெவலுக்கு போயிட்டார். அவர் லாமேக்கு குறித்து மற்ற சில இப்படி ஜபிக்கல. ஆனா லாமேக்கு அதுல இருந்து வேற லெவலுக்கு ப்ரமோஷன் ஆகி போன மாதிரி தன்னுடைய குமாரன் குழந்தையான அந்த நோவாவை கரங்களில் வைத்துக்கொண்டு அவர் இப்படியாக தீர்க்க தரிசனமாக பேச தொடங்கிட்டார். அவர் இப்படியாக ஒரு தரிசனத்தோடு கூட அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த குழந்தையின் மூலமாக இந்த உலகத்திற்கு ஆறுதல் வரும். தேவன் தன்னுடைய முடிவை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த குழந்தை கொண்டு வரும். இந்த குழந்தையின் மூலமாக எந்த தேவனிடமிருந்து இந்த பூமி சபிக்கப்பட்டதோ
அதே தேவனிடமிருந்து எங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி அங்க ஒரு பெரிய புரட்சியே எழும்புது. ரொம்ப புரட்சிகரமான ஒரு ஜபங்க இது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள், நான் முடிக்க போறேன். இப்போ என்ன டைம் ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் இந்த குழந்தைய பெற்றதுக்கு பேசாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க? அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. இல்ல நீங்க கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஏற்கனவே வயிற்றுல கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. எந்த குழந்தையுமே கெட்ட குழந்தை கிடையாது. தேவனிடமிருந்து வரக்கூடிய எந்த குழந்தையுமே கெட்ட குழந்தை கிடையாது. அது தேவனுடைய பிள்ளை. அவன் வழி தவறி போயிட்டான், தவறான சேர்க்கையில போய் சேர்ந்துட்டான், கெட்ட கெட்ட காரியங்களை அவன் கத்துக்கிட்டான். அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. முதல்ல உங்க கண்ணோட்டம் மாறணும். நீங்க முதல்ல அந்த தரிசனத்துக்குள்ள வரணும். நீங்க முதல்ல அந்த தீர்க்க தரிசியாய் மாறணும். உங்க கண்ணோட்டத்துல உங்க பிள்ளை எப்படி இருக்குது, இவெல்லாம் எங்கெங்க உருப்பட போறான், இவெல்லாம் இப்படிதான் நாசமா போவான், இவெல்லாம் வாச்சிருக்கிறான் பாருங்க. இப்படியெல்லாம் சொன்ன பெற்றோர்களை நான் ஏகப்பட்ட பேரை நான் பார்த்துட்டேங்க. ஆனா அப்படி சொல்லலையே லாமேக்கு, அப்படி சொல்லலையே. லாமேக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும் இதை பேசுறப்போ நீங்க நினைக்கிறீங்க? எங்க சுத்தி பார்த்தாலும் அநியாயக்காரன், அயோக்கியத்தனம், எங்க பார்த்தாலும் அநியாயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் பெற்றெடுத்த பிள்ளை மட்டும் எப்படி பெரிய பரிசுத்தவானா வளரும்? எங்க தாத்தா எப்படியோ எனக்கு பத்தி எப்படியோ வந்துட்டாரு, எங்க அப்பாவும் பரவாயில்ல நல்ல மனுஷன் தான், நானும் ஏதோ ஓரளவுக்கு எப்படியோ தட்டு மாதிரி வந்துட்டேன். ஏன்னா 4வது தலைமுறை வந்துருச்சு. இவங்களுக்கெல்லாம் என்ன ஏனோக்கு என் தாத்தா செஞ்சதும் என் தகப்ப செஞ்சதும் ஞாபகமா இருக்க போதே அப்படின்லாம் பேசலங்க. எடுத்து உர்றாரு பாருங்க ஒரு தீர்க்க தரிசனத்தை. என் மகன் நோவா மூலமாக ஒரு பெரிய மாறுதல் இந்த உலகத்தில் வரும். இவன் மாறுதலை கொண்டு வரக்கூடிய ஒரு பிள்ளையாய் மாறுவான். he will create another history அப்படின்னு, அவன் ஒரு சரித்திரவாதியாய் மாறுவான் என்று சொல்லியெல்லாம் அவர் பெரிய ஒரு தரிசனத்தோட இந்த குழந்தைய குறித்து பேசுகிறார். அதுதான் காரணம். இன்றைக்கு நாம் யாரோட பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம்? ஆதாமோட பிள்ளைகள் அல்ல, நோவாவின் பிள்ளைகள். நோவா தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றார். அதை குறித்து நம்ம 6வது அதிகாரத்துக்குள் போறப்போ நம்ம பேசலாம். ஆனா அதற்கு காரணக்கர்த்தர் யார் என்று சொல்லி பார்ப்பீர்களானால் தன்னுடைய தகப்பன் லாமேக்கு தான். இதுல இருந்து நாம் கற்றுக்கொண்டோம், பல காரியங்களை கற்றுக்கொண்டோம். தகப்பனாகவும் தாயாராகவும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டா, தயவு செஞ்சு உங்க வாயால் உங்க குழந்தைய சபிக்காதீங்க. அவங்க செய்யறது தப்பாவே இருக்கட்டும், நீங்க சபிக்காதீங்க. ஏன்னா அந்த வார்த்தைக்கு ஜீவனம் வரணுமும் நாவின் வார்த்தையில் உள்ளன என்று சொல்லி நீதிமொழிகள் 18:21 சொல்லுது. அந்த வசனத்தை மட்டும் என்னைக்கு ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஒரு லாமைக்கை போல உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க. அது வேற. எங்க தப்பு பண்றாங்களோ வச்சு நாள் வெளுன்னு வெளுக்கணும், அது வேற. ஆனா சபிக்காதீங்க. ஒரு தரிசனத்துக்குள்ள வாங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருமையான இந்த வசனத்துக்காக நன்றி தகப்பனே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள் யாவரையும் உடைய கரங்களில் ஒப்புடுகிறேன். தன்னுடைய பிள்ளைகள் நிமித்தமாக அவர்கள் மிகவும் சோர்வடைந்திருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் அவங்க பிள்ளைகள் மூலமாக அவங்க வாழ்க்கையில நிம்மதியை இழந்து போயிருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அவைகளை மாற்றி அமைக்க இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு. ஒரு லாமைக்கானவர் எப்படி தன்னுடைய மகனை கொண்டு ஒரு பெரிய தரிசனம் அறிக்கையாய் செய்தாரோ, ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்தாரோ, அது எப்படி உண்மையாய் மாறினதோ, அதே போல இவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை நீர் செவிசாய்த்து கேட்டு அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மெசேஜ்லாம் விடாமல் பார்த்துக்கொள்வதற்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த சேனல் டீட்டெயில்ஸ், வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதிலெல்லாம் போடுங்க. தெரிஞ்சவங்கெல்லாம் பார்க்கட்டும். நல்லது தானே சொல்லித்தரோம். கெட்டதையெல்லாம் கொஞ்சம் கூட சங்கோஜமே இல்லாமல் கண்டதையெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். இதை ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னங்க வெக்கம்? ஓ, என்னை மதவாதி என்று சொல்லி எல்லாரும் எண்ணி விடுவார்கள். அப்படியெல்லாம் ஒருத்தர் எண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் எல்லாரும் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க போடுற அந்த காரியத்தை பாருங்க, அழிவின் பாதையை நோக்கி தான் போகும். ஆனால் நம்ம இங்கே அழிவின் பாதையில் போகிறவனை
மோட்ச வாழ்க்கைக்கு நம்ம ஏதுவாக மாற்றி அமைக்கக்கூடிய காரியம், உள்ளார்ந்த மனிதன் மாறக்கூடிய காரியத்தை பேசிக்கொண்டு வருகிறோம். சரிங்களா? உங்க நிமித்தமாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டனா அந்த கிரெடிட் உங்களுக்கு சேர்ந்ததா, உங்களை சேர்ந்ததா இருக்கும். எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு மெத்தசெலா மாதிரி. எனக்கு தெரிஞ்சது, எனக்கு ஆண்டவர் உணர்த்தினதை இயேசுவின் நாமத்தில் அவருடைய வார்த்தையில நான் உங்களுக்கு சொல்லி தந்துருவேன், அவ்வளவுதான். நீங்க தான் இந்த லாமேக். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனத்துக்காகவும் ஜெபித்துக்கோங்க. ஊழியம் செய்யற ஒவ்வொருத்தருக்காக ஜெபித்துக்கோங்க. எங்க ஊழியத்துக்காக எனக்காக ஜெபித்துக்கோங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் ஆண்டவரிடம் மட்டும் செல்லுங்க. யாரிடமும் சென்று நேரத்தை வீணடிக்காதீங்க. கர்த்தரிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.